தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 200 கோடி வசூலை 16 டேஸில் ரீச் பண்ணியிருக்கு. தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் 200 crore வசூலை தொட்ட மூணாவது படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி தான். முதல் படம் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 18 நாட்களில் 200 crore வசூலை தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் ரீச் பண்ணிச்சு. ரெண்டாவது படம் லியோ 11 நாட்களில் 200 crore வசூலை தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் ரீச் பண்ணிச்சு. ஆக 3 படங்கள் தான் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் 200 கோடி வசூலை தொட்டிருக்கு. அதில் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 200 crore மூவி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். ப்ளஸ் இந்த 3 படங்களில் 2 படங்கள் விஜய் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன மூவிஸ் தான். ஸோ தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் அதிக வசூல் பண்ண டாப் 5 மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட் பிளேஸில் விஜயோடைய லியோ 230.55 crore தமிழகத்தில் ரீச் பண்ணிச்சு. செகண்ட் பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 222.70 crore வசூல் பண்ணியிருக்கு. தேர்ட் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 206 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இது 16 டேஸ்க்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும்தான். ஃபோர்த் பிளேஸில் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் 190.35 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபிஃப்த் பிளேஸில் கமல்ஹாசனுடைய விக்ரம் 184.30 crore வசூல் பண்ணியிருக்கு. ஃபைனலாக தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 கலெக்ஷனை பிரேக் பண்ணுமான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்.